ஸோ இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய ஓசூர் மாநகராட்சியில் இந்த மேம்பால பணி மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னாக்க இப்போ புதுசாக வந்து இந்த கீழே பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மாசமாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. 3-4 மாசமாகவே ரெடி ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்க ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ எல்லாமே டெஸ்டிங் மோடு பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியன் ரயில்வேஸ் எப்படி இருக்கு பாருங்க. ஆக்சுவலி நம்ம ரொம்ப லாங்கில் இருக்கோம். லாங்கில் இருந்து இவ்வளோ ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன் நான் இந்த வீடியோ. எக்கச்சக்கமான வெயிட்டை கூட நம்ம, ஏன்னா ரொம்ப முக்கியமான இடம் இந்த பகுதி. இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்க கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க கன்னியாகுமரி வரைக்குமே இந்த ரயில்வே வே வந்து கனெக்ட் பண்ணுது. இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். ஒவ்வொன்றுமே அந்த ஒரு ஜோனல் அந்த மிஷின்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த 2 பேர் போயிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அந்த சைடு வந்து டெஸ்டிங் மோடு பார்த்துட்டு இருக்காங்க. இதை இப்போது அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நவர் கம்பேக், மறுபடியும் இந்த மாதிரி பார்க்க முடியாது. ஸோ இது ஒரு அற்புதமான ஒரு பதிவை நம்ம பதிவு பண்ணி வச்சோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் நம்ம பார்த்து பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலி இந்த பின்னாடி ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த பின்னாடி ஒரு டர்ன் மாதிரி பாருங்க. இப்போ ஏறாரு பார்த்தீங்களா, அந்த இது மட்டுமே ஒரு சில வண்டிகளை நம்ம பார்த்துருக்க முடியும். சாரி, ஒரு சில தண்டவாளங்களில் வந்து அது மட்டும் டெஸ்டிங் மோடு போயிட்டுருக்கும், பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜோல்டர்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து ஃபங்க்ஷன் ஆகும், ஒரு வைப்ரேஷன் ஆகும். அது எல்லாத்தையுமே செக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டம்தாங்க, வெயில் பொழந்து கட்டுது. இவ்வளோ பெரிய வெயிலையும் இப்படி உட்காந்து வேலை செய்யணும். எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு சீஃப். எடுக்க போறாரோ ஒரு வேலை. பார்க்க நல்லா இருக்கு. ஸோ அதனால இந்த பதிவு நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அங்கங்கே இந்த ஸ்பாட் ஈவெண்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து கேப்சரேஷன் பண்ணி போடுறது வழக்கம். அதுதான் இப்போ நம்ம போட்டுட்ருக்கோம். லைட்டாக மூவ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓ, கீழே பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக்கில் ஸோ இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய ஓசூர் மாநகராட்சியில் இந்த மேம்பால பணி மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னாக்க இப்போ புதுசாக வந்து இந்த கீழே பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மாசமாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. 3-4 மாசமாகவே ரெடி ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்க ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ எல்லாமே டெஸ்டிங் மோடு பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியன் ரயில்வேஸ் எப்படி இருக்கு பாருங்க. ஆக்சுவலி நம்ம ரொம்ப லாங்கில் இருக்கோம். லாங்கில் இருந்து இவ்வளோ ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன் நான் இந்த வீடியோ. எக்கச்சக்கமான வெயிட்டை கூட நம்ம, ஏன்னா ரொம்ப முக்கியமான இடம் இந்த பகுதி. இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்க கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க கன்னியாகுமரி வரைக்குமே இந்த ரயில்வே வே வந்து கனெக்ட் பண்ணுது. இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். ஒவ்வொன்றுமே அந்த ஒரு ஜோனல் அந்த மிஷின்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த 2 பேர் போயிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அந்த சைடு வந்து டெஸ்டிங் மோடு பார்த்துட்டு இருக்காங்க. இதை இப்போது அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நவர் கம்பேக், மறுபடியும் இந்த மாதிரி பார்க்க முடியாது. ஸோ இது ஒரு அற்புதமான ஒரு பதிவை நம்ம பதிவு பண்ணி வச்சோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் நம்ம பார்த்து பண்ணிகிட்ருக்கோம்.
ஆக்சுவலி இந்த பின்னாடி ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த பின்னாடி ஒரு டர்ன் மாதிரி பாருங்க, இப்போ ஏறாரு பார்த்தீங்களா, அந்த இது மட்டுமே ஒரு சில வண்டிகளை நம்ம பார்த்துருக்க முடியும். சாரி, ஒரு சில தண்டவாளங்களில் வந்து அது மட்டும் டெஸ்டிங் மோடு போயிட்டுருக்கும், பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜோல்டுலாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து ஃபங்க்ஷன் ஆகும், ஒரு வைப்ரேஷன் ஆகும். அது எல்லாத்தையுமே செக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டம்தாங்க, வெயில் பொழந்து கட்டுது. இவ்வளோ பெரிய வெயிலையும் இப்படி உட்காந்து வேலை செய்யணும். எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு சீஃப். எடுக்க போறாரோ ஒரு வேலை. பார்க்க நல்லா இருக்கு. ஸோ அதனால இந்த பதிவு நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அங்கங்கே இந்த ஸ்பாட் ஈவெண்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து கேப்சரேஷன் பண்ணி போடுறது வழக்கம். அதுதான் இப்போ நம்ம போட்டுட்ருக்கோம். லைட்டாக மூவ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓ, கீழே பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக்கில்